அனைவருக்கும் அதியமானின் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்ல சிலபஸ் வைஸ் டாபிக் பார்க்கலாம். பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு தான் ஃபஸ்ட்டு ஹெட்டிங்காகவே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்திய அரசியலமைப்பு பற்றி மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். இந்தியாவிற்கு அரசியலமைப்பு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்என் ராய் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. எந்த இயரில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1934லேயே சொல்லியிருக்காங்க. அரசியல் நிர்ணய சபை தோன்றுவதற்கு காரணமாக இருந்த குழு எதுன்னு சொல்லி கேட்கலாம். கேபினெட் தூதுக்குழு தான் காரணமாக இருந்திருக்கும். 1946 மார்ச்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கேபினெட் தூதுக்குழுவோட உறுப்பினர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு சர் ஃபெதிக் லாரன்ஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக இருந்திருக்காங்க. மீதி 2 உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா சர் ஸ்டாப்ஃபோர்ட் கிரிப்ஸ் மற்றும் ஏவி அலெக்சாண்டர் இருந்திருக்காங்க. நேருவின் இடைக்கால அரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1946 செப்டம்பர் 2ல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அரசியல் நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்கலாம். 1946 மே 16. அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 9, 1946 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கூட்டத்தில் ஒரு கருப்பொருள் வச்சுருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தோட கருப்பொருள் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறது தான். பிரெஞ்சு முறைப்படி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இவரை தேர்ந்தெடுக்க சொல்லி முன்மொழிஞ்சது யாருன்னு சொல்லி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சித கிருபாலினி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையோட தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2வது கூட்டம் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11, 1946 நடந்திருக்கும். இதில் அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாந்த் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையோட துணை தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஹச்சி முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி அவர்கள். அரசியல் நிர்ணய சபையோட செயலாளராக HVR ஐயங்கார் வந்து இருந்திருக்காரு. அரசியல் நிர்ணய சபையோட சட்ட ஆலோசகர்னு பார்த்திங்கன்னா B.N. ராவ் அவர்கள் இருந்திருக்காங்க. தலைமை வரைவாளராக S.N. முகர்ஜி அவர்கள் இருந்திருக்காங்க. அரசியல் நிர்ணய சபை உருவாக்கும் போது உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 389 பேர் இருக்காங்க. இதில் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த 90 பேர் விலகிடுவாங்க. அப்போ மீதி வந்து பார்த்திங்கன்னா 299 பேர் இருப்பாங்க. இதில் இந்திய மாகாணங்களை சேர்ந்தவங்களா 229 பேர் இருப்பாங்க. இதில் பெண் உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா 15 பேர் இருந்திருக்காங்க. இது இல்லாமல் சுதேச அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா 70 பேர். இதுவரைக்கும் நமக்கு 15 பெண் உறுப்பினர்களை பற்றி கொஷின் கேட்டதில்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஷின் வந்து டிஃபிகல்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அதனால 15 பெண் உறுப்பினர்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் நமக்கு கொஷின் வந்தாலும் நமக்கு ஆப்ஷன் வச்சு நெக்லெக்ட் பண்ணுறதுக்காவது நேம் தெரியணும் இல்லையா? இப்போ 15 பெண் உறுப்பினர்கள் பற்றி பார்க்கலாம். அம்மு சுவாமிநாதன், ஹன்சா ஜீவ்ராஜ் மேத்தா, மாலதி சௌத்ரி, ரேணுகா ராய், விஜயலட்சுமி பண்டிட், பேகம் ஐசாஸ் ரசூல், கமலா சௌத்ரி, பூர்ணிமா பானர்ஜி, சரோஜினி நாயுடு, அன்னி மஸ்கரினி, துர்காபாய் தேஷ்முக், லீலா ராய், ராஜ்குமாரி அம்ரித் கவுர், சச்சித கிருபாலினி, தாக்ஷாயினி வேலாயுதன். இந்த 15 பேர்த்தில் நமக்கு ஆல்ரெடி 5 பேர்த்தோட நேம் தெரியும். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மு சுவாமிநாதன், துர்காபாய் தேஷ்முக், இவங்கெல்லாம் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க. இது இல்லாமல் விஜயலட்சுமி பண்டிட் அவர்களை நமக்கு தெரியும். சரோஜினி நாயுடு அவர்களையும் நமக்கு தெரியும். சச்சித கிருபாலினி பற்றியும் இப்போ படிச்சிருக்கோம். அப்போ ரிமைனிங் 10 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க நேமும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஷினில் ஆப்ஷன் வச்சு நெக்லெக்ட் பண்ணுறதுக்காவது நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம அதியமான் சேனலில் டெய்லியும் சிலபஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாபிக் போடுறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்ம அதியமான் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் தமிழில் 10 கொஷின்ஸும் ஜிஎஸ்ல 10 கொஷின்ஸும் வந்து போஸ்ட் பண்ணுறோம். இதுவும் சிலபஸ் வைஸ் தான் போஸ்ட் பண்ணுறோம். விருப்பம் இருக்கவங்க அட்டென்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் இப்போ குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கவங்க கீழே இருக்க மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.